வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முழு உடல் பருமன் குறையக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியை பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கழுத்தில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. அதே போல கையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறைகிறது. நம்மளுடைய இருதயம் மற்றும் நுரையீரல் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. அதே போல இடுப்பை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. தொப்பையும் நல்லா குறையும். சைடு பெல்லி ஃபேட்டும் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். தொடையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறையும். கால் மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஒரு 25 எண்ணிக்கை அந்த நிலையில இருக்கலாம். இது போல நம்ம ஒரு 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இப்போ அதற்குண்டான பதிவை பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு உங்களுடைய அதாவது ரைட் லெக்க இங்க கொண்டு வரும். இப்படி கொண்டு வரும். இந்த கைய இப்படி கொண்டு வரும். இந்த கைய இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரும். உங்களுடைய ஹெட்ட டேர்ன் பண்றோம். கழுத்து பகுதி இப்படி டேர்ன் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய கழுத்தில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. கையில் சேருகின்ற கொழுப்பும் குறையும். இந்த பகுதி விரிவடைவதனால இருதயம் மற்றும் நுரையீரல் நன்கு செயல்படும். சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது. உடல் பருமன் குறையும். இதே போல பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். இடுப்புக்கு ரொம்ப நல்லது. அதே போல உங்களுடைய தொடையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறையும். இதுல உதாரணத்துக்கு இப்போ ரைட் லெக் இங்க கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கழுத்து பகுதி என்பது ரைட் ஹேண்ட் சைடு டர்ன் பண்ணுவோம். இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு உங்களுடைய கையை இங்க கொண்டு வரோம். இந்த கையை இப்படி கொண்டு வரோம். இப்போ இந்த காலை இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போறோம். உங்களுடைய கழுத்து ஸ்தானம் என்பது இப்போ இந்த பக்கம் திருப்போம். ஒரு 25 எண்ணிக்கை சாதாரண மூச்சு. 25 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1 2 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. இதுல உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். இதுல ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு செய்தது ஒரு சுற்று. இது போல நம்ம 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.